நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 380வது திருநாமம் கரணாய நமக. ராமதூதனாக இலங்கைக்குள் நுழைந்த ஹனுமன் அங்கே பற்பல இடங்களில் சீதையை தேடினார். சிறிய வடிவம் எடுத்துக்கொண்டு அரக்கர்களின் வீடுகள் தோறும் சென்று சீதை இருக்கிறாளா என்று பார்த்தார். தேவலோக பெண்கள் போல் இனிமையாக பாடும் பல பெண்களை பார்த்தார். ராவணன் சேனையை சேர்ந்த பல ஏவலாட்கள் ராஜ வீதியில் செல்வதை பார்த்தார். ஒற்றை கண்ணுடையோர், ஒற்றை காதுடையோர், கோணிய முகமுடையோர், வித்தியாசமான அவயங்கள் உடையோர், பலவித நிறமுடையோர், இப்படி பலரையும் கண்டார். ராவணனின் யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை உள்ளிட்டவற்றை கண்டார். எத்தனையோ பெண்களை பார்த்தபோதும் அனுமானால் சீதையை மட்டும் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. பிரஹஸ்தன், கும்பகர்ணன், மகோதரன், விருபாக்ஷன், வித்யுஜ்ஜிவன், வித்யுன்மாலி, வஜ்ரதம்ஷ்ட்ரன், சுகன், ஷாரணன், இந்திரஜித், ஜம்புமாலி, சுமாலி உள்ளிட்டோரின் மாளிகைக்குள் எல்லாம் சென்று தேடி பார்த்தார் ஹனுமன். பின் ராவணனின் அரண்மனையை அடைந்து அங்கும் தேடினார். அங்கிருந்து புஷ்பக விமானத்தின் உள்ளே சென்று அந்த விமானம் முழுவதும் தேடி பார்த்தார். ராவணனது அந்தப்புரத்தில் பித்ரு தேவதைகளின் பெண்கள், தைத்திய வனிதைகள், கந்தர்வ சுந்தரிகள், ராட்சச கன்னிகைகள் பலர் இருந்தார்கள். ஆனால் சீதை இருப்பதாக தெரியவில்லை. அதன்பின் அங்கே மேலான மஞ்சத்தில் மிகவும் பேரழகியான ஒரு பெண் துயில் கொண்டிருப்பதை ஹனுமன் கண்டார். அவள் ராவணனின் பட்டத்து அரசி மண்டோதரி. அவளை சீதை என்றே எண்ணிய ஹனுமன் தோள்களை தட்டி வாளுக்கு முத்தமிட்டு கூத்தாடத் தொடங்கினார். ஆனால் வெகு விரைவிலேயே, அடடா, என்னே என் மதிமயக்கம், பெருமாளை பிரிந்த பிராட்டி இப்படி நிம்மதியாக பஞ்சு மெத்தையில் உறங்குவாளோ? இவள் நிச்சயமாக சீதையாக இருக்கவே முடியாது என்று தீர்மானித்தார் ஹனுமன். இரவு முழுவதும் பல இடங்களில் தேடி பார்த்தும் சீதை கிடைக்காத நிலையில் ஹனுமன் சிந்திக்கத் தொடங்கினார். ஒருவேளை ராவணன் கடத்தி வந்த போது கடலில் அன்னை விழுந்து விட்டாளோ, அல்லது வழியில் வேறெங்காவது கீழே விழுந்தாளோ? ராவணன் வேறு ஊரில் அடைத்து வைத்துள்ளானோ? ராவணன் அவளை கொன்று தின்று விட்டானோ? அல்லது அன்னையே தன் உயிரை மாய்த்து கொண்டாளோ? சீதையை காணாமல் நான் எப்படி வானரர்களின் முகத்தில் போய் விழிப்பேன் என்று சிந்தித்தார் ஹனுமன். அப்போது தான் அவர் மனதில் ஒரு எண்ணம் வந்தது. அடடா, நான் பெரும் தவறு செய்துவிட்டேன். சீதாதேவியை நான் தேடுகிறேன், நான் கண்டுபிடிக்கப் போகிறேன் என்ற எண்ணத்துடன் இவ்வளவு நேரம் தேடினேன். அதனால் தான் அன்னையின் தரிசனம் கிட்டவில்லை. சீதாராமர்களே, நீங்கள் அருள் புரிந்து எனக்கு தேவியின் தரிசனத்தை அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த ஸ்லோகத்தையும் சொன்னார். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய, நமோஸ்து தேவியை ஜனகாத்மஜாயை, நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேபியா, நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேபியா. இந்த ஸ்லோகத்தை சொன்னால் காணாமல் போன பொருள் உடனே கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. சீதாராமர்களிடம் அனுமன் பிரார்த்தித்தவாறே அவர் கண்ணெதிரே அசோகவனம் தெரிந்தது. அதன் உள்ளே நுழைந்தார். அங்குள்ள ஒரு சிம்சுபா மரத்தின் மேலே அமர்ந்து நாற்புறமும் பார்த்தார். அதே அசோகவனத்தில் அரக்கிகளால் சூழப்பட்டு மெலிந்த நிலையில் அழுக்கு படிந்த ஆடையோடு எழுந்தருளியிருந்த சீதாதேவியை தரிசித்தார். தனது காரியத்தில் வெற்றியடைந்தார் ஹனுமன். வீடினது அன்று அரஞானும் வீகலேன், தேடினன் கண்டனன் தேவியே என ஆடினன் பாடினன் ஆண்டும் ஈண்டும் பாய்ந்து ஓடினன் உலாவினன் உவகை தேன் உண்டான் என்று கொண்டாடத் தொடங்கினார். தன் முயற்சியால் சீதையை தேடுவதாக அனுமன் எண்ணிய வரையில் அவரால் சீதையை காண முடியவில்லை. சீதாராமர்களே, உங்கள் அருளால் காட்டுங்கள் என்று ஹனுமன் பிரார்த்தித்தவாறே உடனே சீதை கிடைத்து விட்டாள். இதிலிருந்து நாம் அறியும் செய்தி என்னவென்றால்,
இறைவனை அடைவதற்கு மற்ற விஷயங்கள் எதுவுமே சாதனமாகாது. இறைவனை அடைய இறைவனே சாதனம் ஆவான். அதாவது அவனது அருளால் மட்டுமே அவனை அடைய முடியும். அவன் அருளை தவிர அவனை அடைய வேறு வழி இல்லை. கரணம் என்றால் சாதனம் என்று பொருள். தன்னை அடைய தானே சாதனமாக இருக்கும் திருமால் கரணம் என்று அழைக்கப்படுகிறான். அதுவே சகஸ்ரநாமத்தின் 380வது திருநாமம். கரணாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் வாழ்வில் மேற்கொள்ளும் முயற்சிகளில் பெரும் வெற்றி பெறும்படி திருமால் அருள் புரிவார். நாராயண நாராயண.